சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் பிப்ரவரி 12ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. குரோதி வருடம் பங்குனி மாதம் 29ஆம் திருநாள். மேஷராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். இந்த மாதிரி நாட்கள்ல கடன் உதவிகள் தானாக தேடி வரும். உங்களுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க பிளான் பண்ணா போதும், டப்பு நடந்துடும். மெயினா இந்த மாதிரி நாட்கள்ல கடன் வாங்குறதுல கண்டிப்பா தப்பு கிடையாது. திருப்பி அடைக்கக்கூடிய பிராப்தம். ஆனா எந்த லெவலுக்கு கடன் வாங்குறோம், எவ்வளவு அதிகமா நம்ம வாங்குறோங்கிறதான் விஷயமே. இந்த நாளை வேலைக்காரங்க மூலியமா சின்ன சின்ன ப்ரெஷர் உருவாகும். ஆனா கரெக்டா நீங்க அப்ப ஹேண்டில் பண்ணி முடிச்சிருவீங்க. பெரிய பாதிப்பு கிடையாது, நல்லா இருக்கும். ஸ்கின்னு இல்ல அலர்ஜி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுதான் டிஸ்டர்ப் பண்ணும். அதை மட்டும் பாத்துங்க, மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சளர். ரிஷப ராசி இந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவலைகள் அகலும். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் உங்க வாழ்க்கையில ஒரு ஜோதி தெரியும், நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நிகழும், அகலும். அதே மாதிரி வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும். வீட்டுல தாயோடைய ஹெல்த்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள் கண்டிப்பா ஓயும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி இல்லாம கஷ்டப்படக்கூடிய நாட்கள். இன்றைய நாள் மன அமைதி நல்லா இருக்கும். புது நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், திடீர் செலவுகள், திடீர் பாசம், இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், சூழல்கள் இருக்கு. நல்ல நாளாக நடக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இனிமையாக ஒரு காரியத்தையும் எடுத்து கையெழுக்கூடிய அற்புதமான நாள். சுப செலவுகள் கண்டிப்பா இருக்கும். மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். நல்ல பண வரவுகள் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு இந்த நாள் எல்லா காரியங்களும் வெற்றி. ஒரு சில பேருக்கு சின்ன தடை கொடுத்து அப்புறம் வெற்றியை கொடுக்கும். அமோகமான நாள். ஏழுமலையான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா வேலைகளிலுமே எதிர்பார்க்காத ஒரு ஆங்கிள் தான் முடியும். நீங்க எதிர்பார்க்கறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உணவு தானம், அன்னதானம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முடியலன்னா அட்லீஸ்ட் நீங்க நீர் மோர் தானம் பண்ணா கூட உங்களுக்கு அபாரமான மேன்மையை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள், செலவுகள், அலைச்சல்கள் இது எல்லாமே இருந்தாலும் அதுல உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் காத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இரவு நேரத்தில் ஒரு முக்கிய சந்தோஷமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன லாபங்கள் நிறைய கொடுக்கும். தனம் சம்பந்தப்பட்ட வஜ்ர வைடூரியங்கள் சார்ந்த விஷயங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு பெரிய ஒரு பொறுப்பு இல்ல பெரிய ஒரு புகழ் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
விவேகம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். வேலையில முக்கியமான முடிவுகள் உங்க கையில் தான் இருக்கும். நீங்க எடுக்கிற முடிவு என்னவோ அதுதான். அதுல எந்த மாற்றம் கிடையாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். மிகப்பெரிய முயற்சி, மிகப்பெரிய மேன்மை, இந்த மாதிரி பல விதங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமா இருக்கு. லைஃப் டைம் நிறைய பிரச்சனைகள் இந்த நாள் சால்வ் ஆகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்ட மஞ்சள் நிறம். மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்றதே பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துல சந்திரன் கேது இணையும் பொழுது பிரயாணங்களில் மிக அதிகமான வெற்றி, எடுத்த காரியங்களில் மாபெரும் வெற்றி, எதுக்காகவும் யாருக்காகவும் சளைக்காமல் நம்ம செய்யற காரியங்கள்ல முதன்மையாக நின்று ஒரு காரியத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். இவ்வளவு நாள் நம்ம காத்துட்டு இருக்கோமே, இது எப்ப நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு இருக்கக்கூடிய தேவையில்லாத கன்ஃபியூஷன் நாள் முடியும். பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க எதை எடுத்தாலும் பெரிய சக்சஸ், அமோகமான ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிப்பீங்க. அருமையான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத தனலாபங்கள், தண்ணீர் சார்ந்த எந்த எந்த ஒரு துறைகள் இருந்தாலும் பெரிய ஏற்றம். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் செய்யக்கூடிய எந்த ஒரு உணவு வியாபாரமா இருந்தாலும் பெரிய அளவுக்கு மேன்மை, வெற்றி. கழிவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இந்த நிவர்த்திங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். முழு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய நாள். வினோதமான எண்ணங்கள், புதிய வாய்ப்புகள், புதிய விஷயங்கள், புதிய பாதைகள், இதெல்லாம் நீங்க எடுத்து அதுல பெரிய அளவுக்கு சாமர்த்தியமா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாளா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.